திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3. ஒரு மெய்க்காவல் வீரன் வந்தியத்தேவருக்கு இரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு போனான். அந்த ஓலை குதிரை சேணத்தில் வைத்து தைக்கப்பட்டு இருந்தது. சிதம்பரம் எல்லையை தாண்டியவுடன் அவனை சேர்தேச அந்தன வீரர்கள் மடக்கி உடம்பெல்லாம் தடவி ஓலை எதுவும் இருக்கின்றதா என்று விசாரித்து எங்கு போகிறாய் என்று கேட்டுவிட்டு அவனிடம் எதுவும் இல்லை என்று அனுப்பி வைத்தனர். வந்தியத்தேவருடைய வீட்டிற்கு போய் சேனத்தில் உள்ள நூலை பிரித்து அதற்கு நடுவே இருந்த ஓலையை எடுத்து அவரிடம் கொடுத்தான். அவன், ஆதித்த கரிகாலனை கொன்றதில் சம்பந்தமாக எனக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நான் கிளறி வெளியே கொண்டு வந்து உத்தம சோழரை பதவி இறக்க தீர்மானித்திருக்கின்றேன். உம்முடைய உதவி தேவை. சிறு படையோடு சிதம்பரத்திற்கு வரவும், மக்களோடு மக்களாக படைகள் கலந்து சிதம்பரத்திலேயே தங்கிக் கொள்ளட்டும். குந்தவை வந்தாலும் நல்லது என்று எழுதியிருந்தது. வந்தியத்தேவர் அன்று மாலையே சிதம்பரத்தை நோக்கி திருவள்ளத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். நம்பியாண்டார் நம்பி ஊரில் இல்லை. 7 நாட்களில் வந்துவிடுவேன் என்று சொன்னவர் இதுகாரும் வரவில்லை. அவர் போய் 7 நாட்கள் ஆகிவிட்டன. வீட்டில் உள்ளவர்கள் கவலைப்பட்டனர். தாயும் தந்தையும் இளவரசர் அருள்மொழியை பார்த்துவிட்டு அவருடைய கைகளை பற்றி கொண்டனர். அரசாங்க எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்வானோ என்கின்ற பயம் இருக்கிறது. அவர்கள் அடித்து கொன்று விடுவார்களோ என்ற பயமும் இருக்கின்றது. அப்படி ஒரு உயிர் சிவன் சொத்துக்காக போவதென்றால் போகட்டும். தேவார திருவாசகங்களை சேகரிப்பது என்னுடைய பணி என்று இடையராது ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கின்றான். புலவர்களெல்லாம் பார்த்து பேசி யாருக்கு எந்த பாட்டு ஞாபகம் இருக்கின்றதோ அதை எழுதி கொண்டு இருக்கின்றான். பாடல்களில் சில திருத்தங்களும் செய்கின்றான். பிழையாக பாடுகிறார்களே என்று சுட்டி காட்டுகின்றான். பிழையின்றி பாட அவர்களுக்கு போதித்து விட்டு வருகின்றான். நன்றாக உண்பதில்லை, உறங்குவதும் இல்லை. 367 பாடல்கள் 10 பிரதிகளாக எடுத்து கட்டி வைத்திருக்கின்றான். எந்த இடத்தில் இவைகளை சேர்க்க வேண்டுமென்று இடையராது தொட்டு தொட்டு பார்த்து பேசி கொண்டிருக்கின்றான். இவன் வாழ்க்கை எப்படி முடியுமோ தெரியவில்லை ஐயா என்று நம்பியாண்டார் நம்பியின் தந்தை குமுறினார். இளவரசர் அருள்மொழி அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார். சிதம்பரத்தை விட்டு வெளியேறுவதாக சொல்லி வந்தியத்தேவர் வந்தால் உபசரிக்க வைசியர்களை ஏற்பாடு செய்துவிட்டு கீழே சாளுக்கியம் போய் அங்கு என்ன நடக்கிறது என்று பரதவராக வேடமிட்டு பேசிவிட்டு வந்தார். முழு வீச்சில் போர் பயிற்சி அங்கு நடந்து கொண்டிருந்தது. மிக எளிதாக 400 வீரர்கள் தேறுவார்கள் என்று கணக்கு சொல்லப்பட்டது. குறிப்பாக தனிப்பட்ட ஒற்றர்களை அங்கு நிறுத்தி வைத்திருந்தார். அங்கிருந்து எந்த சலனம் ஏற்பட்டாலும் உடனடியாக சொல்ல வேண்டும் என்று கட்டளையும் இட்டார். ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருங்கள் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. திருவொற்றியூரில் ராஜேந்திரனின் படைகளை கடற்கரை ஓரமாக நடந்து வரச் சொல்லி திருப்பாதிரி புலியூரிலும் மேல்பாடியிலும் திருவள்ளத்திலும் தனக்கு கட்டுப்பட்ட படைகளை தயாராக இருக்க வைத்தார். பெரிய கைவிலங்குகளையும் கழுத்துச் சங்கிலிகளையும் செய்து கொண்டு வருகின்ற கருமாறு கூட்டத்தோடு அவரும் கலந்து கொண்டார். சிறை அதிகாரிகள் சங்கிலிகள் தேவைப்படும் என்று சொல்லி 2 நாளை நிற்க வைத்து சிதம்பரத்தில் உள்ள சேனாதிபதிகளிடம் காசு வாங்கி சங்கிலியை சுவற்றில் பதிக்க கருமார்கள் சிறை கூடத்திற்கு அழைத்து போனார்கள். சிறைச்சாலையில் 2 காவலர்களுக்கு பண முடிப்பு தரப்பட்டது. பைத்தியக்காரனின் மனைவி சாக கிடைக்கிறாள். அவளை 3 நாள் அழைத்து போய் வந்து விடுகின்றேன் என்று கேட்கப்பட்டது. அவனுக்கு பதிலாக அவனை அடையாளம் காட்டுங்கள் என்று அதே சாயல் உள்ளவனை வீரர்கள் கொண்டு வந்து கொடுக்க அவன் தம்பியை போன்றவன் சிறைக்குள் புக பைத்தியக்காரனை மெல்ல அழைத்து கொண்டு போனார்கள். தம்பிக்கு கழுத்துச் சங்கிலியும் கால் சங்கிலியும் பூட்டப்பட்டன. ஆனால் அவை புது சங்கிலிகள். அவற்றை எப்படி கழற்றி எறிவது என்பது அவனுக்கு ரகசியமாக போதிக்கப்பட்டது. அன்று இரவே அவன் சங்கிலியை கழற்றி சிறைச்சாலையின் வெளிச்சுவரில் ஓட்டை போட்டு தயாராகவும் வைத்திருந்தார்கள். அவன் தட்டியவுடன் கல்லை பெயர்த்து அவனை வெளியே இழுத்து மறுபடியும் கல்லை வைத்து மூடிவிட்டார்கள். அந்த பையன் குதிரை ஏறி திருவொற்றியூர் நோக்கி பறந்து விட்டான். உத்தம சோழரிடம் விசுவாசமாக இருந்த பைத்தியக்காரனை மெல்ல மனதை தேற்றி போஷாக்கான உணவுகளை கொடுத்து என்ன நடந்தது என்று இளவரசர் கேட்க அவர் அருள்மொழியை அடையாளம் கண்டுகொண்டு முகத்தை பொத்திக்கொண்டு அழுதான். மெல்ல மெல்ல கதையை சொன்னான். என் பெயர் கார்மேகம். எனது ஊர் உடையார்குடி. தஞ்சைக்கு அருகேயுள்ள திருவையாற்றை மிகப்பெரிய நெல்வயல்கள் உள்ள வளமான பிரதேசம் என்று சொல்வார்கள். திருச்சீரபுரத்து காவிரி படுகையை 3 போகம் பயிர் செய்யும் இடம் என்றும் சொல்வார்கள். ஆனால் அங்கெல்லாமும் சாகுபடி பொய்த்து போகலாம். இங்கு வீரநாராயணபுரம் ஏரிக்கரையில் இருக்கின்ற இந்த உடையார்குடி வயல் 3 போகம் விளையும். அது தவிர பல்வேறு பயிர்களும் பயிரிட முடியும். எந்த நேரமும்
ஏரியிலிருந்து சலசலத்தப்படியே நீர் பாயும் என்பது. 80 கண்மாய்களை வைத்து எல்லா பக்கமும் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. கொள்ளிடத்தின் நீர் அங்கு புகுந்து தங்கி தழும்ப தழும்ப மிகப்பெரிய ஏரி முழுவதும் நீர் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். கோடை காலங்களிலும் பெய்கின்ற மழையும் ஏரியை நிரப்பும். ஏரி எப்பொழுதும் வற்றியதே இல்லை. அப்படிப்பட்ட ஊரில் நான் கிராம அதிகாரியாக இருந்தேன். எனக்கு நிலங்களும் தோப்புகளும் இருந்தன. சிதம்பரத்திலிருந்து குதிரை ஏறினால் உடையார்குடி ஒரு நாழிகை பயணம். சிதம்பரத்திற்கு வந்து குடியேறிய முன்குடுமி தீட்சிதர்கள் பலர் உடையார்குடியில் வந்து தங்க வேண்டுமென்று விரும்பினர். வாரத்திற்கு ஒருமுறை கோவிலுக்கு போய் பூஜை செய்துவிட்டு மற்ற நாட்களில் வீட்டில் அமர்ந்து ஹோமங்கள் செய்வதை தங்கள் வழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் பொற்காசு நிறைய புழங்கியது. அந்தணர்களுக்கு நாம் தானே தானம் தர வேண்டும், ஆனால் அவர்கள் நமக்கு தானம் தருவார்கள். காசு என்ன காசு? காசை விட மிகப்பெரிய பொக்கிஷம் என்னுடைய ஆசீர்வாதம்தான். உனக்கு என்னுடைய ஆசீர்வேதம் பல நூறு பொற்காசு என்று ஒன்று தருவார்கள். ஒரு பொற்காசு உடையார்குடியில் 4 எருமைகள் வாங்க சமமாக இருக்கும். இவர்கள் வருகைக்கு பிறகு அலண்டு போய்விட்டது. அவர்கள் பின்னாலேயே சுற்றி கொண்டு இருந்தது. இவர்கள் வந்து நின்றால் ஊர் முழுவதும் எழுந்து நின்றது. இவர்கள் முதலில் உடையார்குடியில் வீடு வாங்கினார்கள். காவிரி கூட அப்பொழுது பொய்த்து போகிறது. உடையார்குடியில் நிரந்தரமாக நீர் இருப்பதால் நாங்களும் இங்கு வந்து தங்கிவிடலாம் என்று இருக்கின்றோம் என்று காரணம் சொன்னார்கள். உடையார்குடி கோவில் அதிகாரமோ ஊர் அதிகாரமோ கையில் எடுத்து கொள்ளவே இல்லை. வீடுகளில் இடையராத ஹோமம் செய்தார்கள். சில விசேஷ பூஜைகளும் செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்தணர்களுக்கு தனி வரிசையாகவும் சத்திரியர்களுக்கு தனி வரிசையாகவும் மற்றவர்களுக்கு வாசலில் பந்தல் போட்டு அங்கு வாழை மட்டையில் உணவு உபசரித்தார்கள். பிரதி மாதமும் அன்னதானம் கூட நடந்தது. கரும்புச்சாறும் தேனிலும் பலாப்பழத்தை தோய்த்து எல்லோருடைய இலையிலும் வைத்தார்கள். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்தார்கள். அண்டை அயலில் இருந்ததெல்லாம் இவர்கள் பூஜை நடக்கும் பொழுது ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து இப்படி தின்பண்டங்களை வாங்கி கொண்டு போனர். அவர்கள் பூஜை இல்லாத நேரங்களில் ஊர் நிலங்களை சுற்றி சுற்றி வந்தார்கள். இந்த நிலம் யாருடையது, அந்த நிலம் யாருடையது என்று கேட்டு கேட்டு சொன்ன விலைக்கு அதிகமாகவே காசு கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஏமாந்தவர்கள் என்று நினைத்து தள்ளிவிடு என்று நில உரிமையாளர்களிடம் ஊர் சொல்லியது. 100 பொற்காசுகள் கொடுத்து பெரும் நிலத்தை கையகப்படுத்தி கொண்டார்கள். அதே கூலி ஆட்களை வைத்து கொண்டார்கள். நாங்கள் உணவுக்காக வயல் வாங்குகின்றோமே தவிர வேறு எதுவும் இல்லை என்றும் சொன்னார்கள். மேலும் அந்தணர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்களும் வீடு வாங்கினார்கள். அவர்களும் நிலங்கள் வாங்கினார்கள். அவர்களும் பூஜை செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அந்தணரும் நிலம் வாங்கும் பொழுது கிராம அதிகாரியான எனக்கு பெருத்த சன்மானமும் கொடுத்தார்கள். நடு நிசையில் ஆள் வந்தாலும் நான் எழுந்திருந்து அவர் வீட்டுக்கு ஓடுவேன். காசு கொடுக்கிறார்கள் அல்லவா, கிராம அதிகாரியாக நான் கை கட்டி நின்று கொள்வேன். அவர்கள் எங்கள் வீட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டு இந்த ஊரை பற்றி விசாரிப்பார்கள். உடையார்குடியின் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்த வேண்டும் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். இதை இரகசியமாக வைத்து கொள்ளவும் சொன்னார்கள். எனக்கு நல்ல சன்மானம் தருவதாகவும் அதற்கு முன்பணமாகவும் பெரும் தொகையும் கொடுத்தார்கள். நீயும் நிலம் வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். எனக்கு தலைகால் புரியவில்லை. என் வாழ்நாளில் அவ்வளவு காசை நான் பார்த்ததே இல்லை. எல்லா காசுகளும் சோழ தேசத்தின் காசுகள்தான். ஆனால் அவர்கள் நிலம் வாங்கும் பொழுது ஆச்சாரியான் பார்க்க வேண்டும், ஆச்சாரியான் சரி என்று சொல்ல வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார்கள். அந்த ஆச்சாரியான் யார் என்று தெரியவில்லை. எங்கிருந்து அவன் சரி என்று சொல்வான் என்பதும் எனக்கு புரியவில்லை. பிற்பாடு ஒரு நாள் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் உடையார்குடிக்குள் நுழைந்து அவர்கள் அத்தனை பேரும் அந்த 2 பேருக்கும் காட்டிய மரியாதையை பார்த்து ஊரே வியந்தது. சகல வல்லமையும் உள்ள கடவுளுக்கு நிகரான மனிதர்கள் இவர்கள் என்று எங்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தியது. நாங்கள் அஞ்சி அணிபணிந்தோம். அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். விளைநிலங்கள் வாங்கியதாக சொன்னதும், இந்த ஊர் விளைநிலங்களை நீங்கள் ஏன் வாங்குகிறீர்கள், இவர்கள் என்ன செய்வார்கள், பொற்காசு இருந்தால் போதுமா என்று ஊருக்காக பரிதாபப்பட்டார்கள். விளைநிலங்களை அதிகப்படுத்தலாமே என்று சொல்லி கால்வாய்களை அகலப்படுத்தவும் கெட்டிப்படுத்தவும் இன்னும் வெகு தூரம் இழுத்து கொண்டு போகவும் தானே ஏற்பாடு செய்வதாகவும் சொன்னார்கள். ஊர் அதிர்ந்து போயிற்று. அரசர் செய்ய வேண்டியதை, அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு அந்தணர் செய்கிறாரே என்று வியந்தது. அவர் ஒரு கேள்வியையும் கேட்டார்.
ஒவ்வொருவரும் தான் இருக்கும் இடத்தை வளமாகச் செய்வதுதான் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு செய்யும் உதவி. இது எங்கள் பூமி அல்ல. ஆனாலும் நாங்கள் இங்கு வந்து வசிக்க வேண்டி இருப்பதால் இந்த பூமியை வளமாக்க ஆசைப்படுகின்றோம். உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நான் செய்யாது விலகிக் கொள்ளுகிறேன் என்றார். ஊர் மறுபடியும் அவர் காலில் விழுந்து உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சியது. அருகில் உள்ள திருவக்கரையிலிருந்து பாறைகளை கொண்டு வந்து அதை அறுத்து பலகைகளாக்கி சதுர பலகைகளை கால்வாய் நெடுக பதிய வைத்து வேலைகளை துவத்தினார்கள். ஊர் திகைத்து நின்றது. கால்வாயை நீளப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு நிலம் வாங்கி இருக்கிறார்களோ அந்த தூரத்திற்குத்தான் கற்கள் பதிக்கப்பட்டன. அவர்கள் அதை ஊருக்காக செய்யவில்லை, தங்களுக்காக செய்தார் என்பது புரிய 3 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் அடுத்தபடியாக அரசர் யார் என்று வெகுவாக அவர்களிடம் பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது உடையார்குடிக்கு குதிரை வீரர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ரகசியமாக கூடி கூடி பேசுவது என்பதை இடையராது செய்தார்கள். அவர்களுடைய அக்ரஹாரத்தில் என்னை மட்டுமே அனுமதித்தார்கள், வேறு யாரையும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்று கேட்ட பொழுது, இது சூட்சும சக்திகள் நடமாறுகின்ற இடம். நாங்கள் யாகம் செய்து அந்த சக்திகளை அருகே அழைத்திருக்கிறோம். சில சமயம் அவை உங்களையும் தாக்கக்கூடும் என்று சொன்னார்கள். அதெல்லாம் இல்லை என்று ஒரு உடையார்குடி அந்தனர் சொன்ன பொழுது அப்படியே சுருண்டு விழுந்து செத்துப்போனார். ஊர் பயந்து போய் அலறிற்று. ஆனால் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், சிறிய வில்லிலிருந்து ஒரு ஊசியை அம்பாக தொடுத்து அவருடைய விரலாவில் அவர்கள் அடித்திருக்கின்றார்கள். அது சரக்கென்று போய் அவருடைய இடுப்பு பகுதியில் தைத்திருக்கின்றது. அந்த எஃகு ஊசி விஷம் நிரம்பியது. இவர்கள் ஓடிப்போய் சுருண்டு விழுந்தவனை தூக்கிய பொழுது ஊசியை உருவி கொண்டு வந்து வேறு ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள். இவனை வெறுமே கொண்டு வந்தார்கள். இரத்தம் வரும் இடத்தில் சட்டென்று ஏதோ போட்டு அடைத்தும் விட்டார்கள். அவனை குட்டிச்சாத்தான் அடித்து விட்டது என்று பொய் சொன்னார்கள். இங்கேயே தகனம் பண்ணிவிடு, இல்லையென்றால் உன் வீட்டிற்குள்ளும் அது நுழையும் என்றார்கள். அவனை வீட்டிற்கே எடுத்து போகவில்லை, அப்படியே காட்டிற்கு கொண்டு போய் தகனம் செய்து விட்டார்கள். எந்த தடயமும் எவருக்கும் கிடைக்கவில்லை. ஊர் பிறகு அக்ரஹாரத்தின் பக்கமே தலை வைத்து படுப்பதில்லை. திருவெற்றியூர் வழியாக கங்கதேசம் போன ஆதித்த கரிகாலன் இங்கு வந்து தங்கி என்னடா நடக்கிறது இங்கே என்று ஏகத்திற்கு கேலியாக கெட்ட வார்த்தைகளால் இவர்களை ஏசிவிட்டு போனார். ஊர் ஜனங்கள் அப்படி பேச வேண்டாம் என்று வேண்டிற்று. ஆனால் சேரதேச அந்தணர்கள் கொண்டு வந்து கொடுத்த பூர்ண கலசத்தை அவர் வெட்டி உதைத்தார். என்ன, உத்தம சோழனுக்கு ஆதரவாக ஆடுகிறீர்களா? ஒட்ட நறுக்கி விடுவேன் என்று மிரட்டினார். எங்களுக்கு அரசியல் மீது எந்த நாட்டமும் இல்லை என்று அவர்கள் சத்தியம் செய்தனர். வேதத்தின் சாட்சியாக எங்களுக்கு விருப்பமில்லை என்றார்கள். ஆதித்த கரிகாலனுடைய சமாதானமடைந்து மீன் சுருட்டி வழியாக பழையாறைக்கு திரும்பிவிட்டார். ஆனால் இவர்கள் மீண்டும் கோபமானார்கள். எட்டி உதைத்த பூர்ண கலசத்தை கொண்டு போய் உடையார்குடி கோவில் வாசலில் மூங்கிலை நட்டு மந்திரம் ஜபித்தார்கள். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் உடையார்குடியில் நுழைந்த 6 மாதத்திற்குள் அந்தணர்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டுள்ளனர். போர் பயிற்சி நடத்தினர். உடையார்குடியிலிருந்து சிதம்பரம் வரை கையில் கோல் எடுத்து வரிசையாக ஓடுவார்கள். ஹோம் ஹோம் என்று கூவியபடியே ஓடுவார்கள். யாருக்கு சோகம், என்ன விதமான சோகம் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அது வருத்தத்தை சொல்லும் வார்த்தை இல்லையாம், உள்ளுக்குள் இருக்கின்ற காற்றை வேகமாக தள்ளுகின்ற விஷயமாம். காற்று உள்ளே கொஞ்சம் தங்கியிருப்பது நல்லதல்ல. உள்ளுக்குள் இருக்கின்ற காற்றை வெளிக்கு வேகமாக தள்ளுவதுதான் மனித எத்தனமாம். அப்பொழுதுதான் உள்ளுக்குள் காற்று தானாக நிரம்ப முடியுமாம். அதற்குத்தான் சோகம் சோகம் என்கிறார்களாம். உனது எதிரியை வெளியே துரத்து, உனக்கு வேண்டியவை உள்ளே வரும் என்று சிரித்தபடியே சொன்னார்கள். எனக்கு அது அப்பொழுது புரியவில்லை. பிற்பாடு புரிந்தது. இரவோடு இரவாக எவரும் அறியா வண்ணம் எந்த முழக்கமும் இல்லாமல் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் உடையார்குடிக்கு வந்தார்கள். கூடி பேசினார்கள். என்னையும் இன்னும் 2 நம்பியான மறவைகளையும் உடையார்குடியிலிருந்து அழைத்து கொண்டு கடம்பூர் நோக்கி போனார்கள். என்ன வேலை, என்ன வேலை என்று நானும் கேட்டேன். கடம்பூரில் எங்களுக்கு எதிரி ஒருவன் இருக்கிறான். அவன் மிகப்பெரிய மந்திரவாதி. அவன் எங்களை தூஷணை செய்கின்றான், எங்களுக்கு துர்தேவதிகளை ஏவி விடுகின்றான் என்று சொல்ல நாங்கள் நம்பினோம். தப்பித்து ஓட பார்ப்பான். அப்பொழுது நான் அவனை நோக்கி கூச்சலிடுவேன். கொஞ்சமும் வெட்கப்படாமல் அவனை வெட்டி எறிந்துவிடு என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். சற்று தயங்க, ஒருவேளை உன்னை நோக்கி ஓடி வந்தால் வெட்டிவிடு, இல்லாவிட்டால் உன் மீது பிசாசை அவன் ஏவி விட்டு விடுவான் என்று சொன்னார்கள். நான் பதட்டத்தோடு அவர்களுடன் போனேன். கடம்பூர் அரண்மனையில் நடுநிசையில் கதவு திறக்க கேட்டோம்.
நான் தான் போனேன். விடியலில்தான் கதவு திறக்கப்படும், இப்பொழுது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் சுவரை ஏறி குதித்து உள்ளே போனோம். எதற்கு அப்படி போகிறார்கள் என்று தெரியவில்லை. கோட்டையினுடைய பின்பக்கத்திலிருந்து உள்ளே குதித்து கோட்டையைச் சுற்றி நடந்து குதிரைகளுக்கு நடுவே புகுந்து போய் அரண்மனைக்குள் நுழைந்து விளக்குகள் எரிகின்ற ஒரு அறைக்குள் போனோம். அந்த அறைக்குள்ளிருந்து அரச குடும்பத்தினர் வெளியே வந்து கொண்டிருக்க அந்த அறைக்கதவை விரிய திறந்து சாளரத்தை திறந்து குறுக்கும் நெடுக்குமாக ஒரு மனிதர் நடந்து கொண்டு இருந்தார். என்னுடன் வந்தவர் அதுதான் ஆதித்த கரிகாலன் என்று சொன்னார். அதுவரை நான் ஆதித்த கரிகாலனை பார்த்ததில்லை. உயரமான உடம்பு, கூர்மையான மூக்கு, மெல்லிய மீசை, பூனை போன்ற கண்கள், சற்று கீச்சு குரல், உதடு சற்று கோணலாகவும் துருத்தி கொண்டும் இருந்தது. சாளரத்திற்கு அருகே நிற்பதும், பிறகு வாசற்படிக்கு அருகே வருவதும், வாசற்படி கதவை மூடுவதும், பிறகு திறப்பதும், குறுக்கே கோல் கொண்டு வைப்பதும் என்று ஒரு தவிப்போடு இருந்தார். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் காற்று வர வேண்டும் என்று வாசல் கதவை திறந்து வைத்து, வாசல் கதவுக்கு குறுக்கே 2 வேல் கம்புகளையும் யாரேனும் வந்தால் இடறி விழ வேண்டும் என்று வர மர ஆசனங்களையும் அதன் மீது பாத்திரங்களையும் வைத்திருந்தார். நாங்கள் வாசல் கதவு வழியாக போகாமல் கோட்டை தளத்திற்குள் ஏறி சாளரத்தின் வழியாக உள்ளே புகுந்தோம். நாங்கள் நகருகின்ற சத்தம் கேட்டு அவர் உரக்க குரல் கொடுத்தார். என்னுடைய அசைவை கண்டுபிடித்து என் மீது கத்தியை எறிந்தார். நான் நகர்ந்து கொண்டேன். பிறகு அவர் வேறு ஒரு படியின் மூலம் கீழே இறங்க ரவிதாசனும் பரமேஸ்வரனும் சட்டென்று சாளரத்தில் குதித்து பின்னாலேயே தொடர்ந்து சென்றார்கள். நான் சற்று தாமதித்தேன். என்னை வரச் சொல்லவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தேன். என் மீது ஏதேனும் துர்தேவதை பாய்ந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்தேன். ஆனால் உள்ளே பெரும் சத்தம் கேட்டது. எனவே சாளரத்தின் வழியாக நான் அந்த அறைக்குள் நுழைந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆதித்த கரிகாலனுடைய நகைகள் அங்கு கழற்றி வைக்கப்பட்டிருந்தன. புலிநகம் ஒன்றும் காசுகளோடு கூடிய கயிறு ஒன்றும் இருந்தது. புலிநகத்து தங்கச் செங்கலையும் அம்மன் நகைகளையும் நான் சட்டென்று சுருட்டி இடுப்பில் வைத்து கொண்டேன். எது பார்த்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு அப்போதும் உண்டு. சிதம்பரத்தில் விற்று காசாக்கலாம், பிறகு குடிக்கலாம், பெண்களோடு கழிக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் நான் வழிச்செலவுக்காக அதை எடுத்தேன். அவர் இறக்கிய பக்கம் நானும் போனேன். மிகவும் இருட்டாக இருந்தது. சட்டென்று ஒரு சுளுந்து நெடியும் ஓசை கேட்டன. ஆதித்த கரிகாலன் கையில் தீபத்தோடு நின்று கொண்டிருந்தார். அந்த அறை சாமான்கள் வைக்கும் அறை. மேலே இருப்பது போல கீழே இருக்கின்ற கூடம். ஆனால் அதை உபயோகப்படுத்தாமல் பாத்திர பண்டங்கள் வைக்கும் இடமாக வைத்து விட்டார்கள். நிறைய மரப்பெட்டிகளும் பல்லக்குகளும் உடைந்த சிம்மாசனங்களும் அங்கே இருந்தன. யார் யார் நினைவாகவோ இருக்கின்ற விஷயங்கள் என்று பட்டது. அழுக்கு நெடி மூக்கை துளைத்தது. அங்கு ஒரு துர்வாசனை இருந்தது. சுளுந்தும் சரியாக எரியவில்லை. உதறி உதறி அவர் சரியாக எரிய வைத்தார். அப்பொழுது எனக்கு வெகு அருகில் இருந்து ஒரு ஊஞ்சல் பலகையின் பின்னால் இருந்து ரவிதாசன் வெளியே வந்தான். சுளுந்தை உயரப்பிடித்து ஆள் உயரத்தில் தேடிக்கொண்டிருந்தபோது அவன் மண்டியிட்டபடியே முன்காலால் நடந்து போனான். இருட்டு கீழே அதிகமாகவும் மேலே வெளிச்சமாகவும் இருந்ததால் அவன் நடந்து அவர் அருகே போனது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் அவர் விழித்து கொண்டு சட்டென்று சுளுந்தை தாழ்த்த கீழே உட்கார்ந்த ரவிதாசனை கண்டுவிட்டு உரக்க கத்தினார். ரவிதாசனும் சட்டென்று அந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்து போனான். நான் ஆச்சரியத்தோடு பயந்தேன். அது கண்கட்டு வித்தையல்ல, ஒரு மாதிரியான பயிற்சி. குத்திட்டு உட்கார்ந்தவன் உள்ளங்கைகளை அழுத்த ஊன்றி சட்டென்று கையில் பலத்தை சேர்த்து அப்படியே வட்டமடித்து வேறு ஒரு சந்திற்குள் புகுந்து விட்டான். 6 அடிக்கும் உயரமான ரவிதாசன் 3 அடி அளவுக்கு தன் உடம்பை சுருக்கிக் கொள்ள முடிந்தது. அவன் பதட்டத்தினால் நாலாபுரமும் தேட இப்பொழுது பரமேஸ்வரன் வெளிப்பட்டு அவரை பார்த்து சிரித்தான். அவரை யார் என்று கேட்க, வீரபாண்டியனின் ஆபத்து உதவிகள். என் பெயர் பரமேஸ்வரன். அது என்னுடைய அண்ணன் ரவிதாசன். தூங்கிக் கொண்டிருந்த எங்கள் தலைவனை வெட்டி கொன்றாயேடே பாவி. ஜுரத்தில் தவித்தனை எழுப்பி அவன் தலையை சீவினாயேடா சண்டாளா. நீ ஒரு ஆண் மகனா? உனக்கு உடம்பில் நல்ல ரத்தம் ஓடுகிறதா என்று இழிவான வார்த்தைகளை பேச ஆதித்த கரிகாலன் அலறினார். முன்னும் பின்னும் அலைந்தார். நல்ல ஆயுதத்தை தேடினார். அது தட்டுமுட்டு சாமான்கள் வைக்கும் இடம். எந்த ஆயுதமும் அவருடைய கைக்கு கிடைக்கவில்லை. தப்பித்து ஓட முயற்சித்தார். கையிலிருந்து சுளுந்தைத்தான் ஆயுதமாக வைத்து கொண்டு அவனை நோக்கி வீசியபடியே முன்னே வந்தார். ஆனால் அவன் மிக அழகாக நகர்ந்து கொண்டான்.
அவனுடைய இடுப்பில் இருந்த கட்டாரியை எடுத்து சுழற்றி வேகமாக ஆதித்த கரிகாலனின் மீது வீசினான். அவன் மீது குத்தி வெளியே வந்தது. அவர் வலியில் அலறினார். சிம்மாசனத்தின் அடியில் படுத்து கொண்டிருந்த ரவிதாசன் வேகமாக முன்னேறி குனிந்து அலறபடியே இருந்த ஆதித்த கரிகாலனின் வயிற்றில் தன் நீண்ட வாளை வேகமாகச் சொருகினான். அது தவிர பரமேஸ்வரனும் முன்னேறி தன் வாளினுடைய பட்டை பகுதியில் அவர் முகத்தில் வேகமாக அடித்தான். ஆதித்த கரிகாலனின் முன்பற்கள் 2 உடைந்து விழுந்தன. மூக்கும் நெற்றியும் அறுபட்டன. அவர் அலற அலற பரமேஸ்வரன் தன் வாளை நெஞ்சில் சொருகினான். நீண்ட கூச்சலோடு ஆதித்த கரிகாலன் கீழே விழுந்தார். வலியில் துடித்தார், புரண்டார். ரவிதாசன் அருகே நடந்து போய் கீழே கிடந்தவனுடைய கணுக்காலில் ஏறி நின்று கொண்டான். அவரை பார்த்து கோரமாக சிரித்தான். சுளுந்து இப்பொழுது ஒரு மர நாற்காலியில் விழுந்து எரிந்து கொண்டிருந்தது. ஆதித்த கரிகாலனின் கணுக்காலில் தன் முழு பலத்தையும் வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். ரவிதாசன் குனிந்து அவனுடைய சிகையை பிடித்து இழுத்தான். சட்டென்று முழு இடுப்பும் முறிந்தது. அவன் முகத்தை இழுத்து பார்த்து வேகமாக அவன் முகத்தில் துப்பினான். பலம் கொண்ட மட்டும் அந்த உடம்பை தரையில் அடித்தான். ஆதித்த கரிகாலனின் பின்மண்டை தரையில் நச்சென்று மோதுவதை என்னால் உணர முடிந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் சுவரோடு சுவராக நின்றிருந்தேன். அந்த பைத்தியக்காரன் கார்மேகம் நிறுத்தி கொண்டு மூச்சு வாங்கினான். சட்டென்று இளவரசர் அருள்மொழி எழுந்து நின்றார். பல்லை கடித்து கொண்டு வெளியே போய் வெறிக்க பார்த்தார். அவருடைய உடல் ஆடியது. ஆவேசம் ஏற்பட்டது. இப்பொழுது இல்லை, இப்பொழுது இல்லை, கோபப்பட வேண்டாம் ஐயா என்று பரமன் மழபாடை அவர் முகத்தை தடவி விட்டான். தலையை தடவி விட்டான். இன்னும் இறுக்கி கட்டி கொண்டான். மெய்க்காவல் வீரர்கள் இறங்கி கொண்டார்கள். வந்தியத்தேவர் அருகே வந்து உச்சந்தலையில் கை வைத்து அமைதி 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 என்று பலமுறை சொன்னார். இளவரசர் கண்களை மூடிக்கொண்டு நீண்ட பெருமூச்சு விட்டார். மெல்ல கண் திறந்து வந்தியத்தேவனின் தோளில் சாய்ந்து கொண்டார். அழத் துவங்கினார். வந்தியத்தேவருக்கும் கண்களில் இருந்து நீர் பொங்கியது. அவரும் அழுதார். மெய்க்காவல் வீரர்களும் அழுதார்கள். கார்மேகம் மட்டும் தரையில் அமர்ந்து அவர்களையே பார்த்து கொண்டார். வந்தியத்தேவரே, வந்தியத்தேவரே, எந்த சக்தி இந்த தேசத்தில் பூந்து என் தமையனை துடிக்க துடிக்க கொன்றதோ, இடுப்பை உடைத்ததோ, முகத்தை சிதைத்ததோ, அந்த சக்தியை பேரோடு அழிப்பேன், கூட்டத்தை சிதைப்பேன். ஆணாயினும் பெண்ணாயினும் குழந்தையாயினும் கிழவனாயினும் நான் அடித்து நொறுக்குவேன். அந்த வம்சம் வளரவிட்டாது அழிப்பேன். இது சத்தியம். இது செய்யாமல் நான் மரணமடைவது இல்லை என்று பல்லை கடித்து கொண்டு உரக்க கத்தினார். அந்த இருட்டில் மரங்களும் பறவைகளும் ஓநாய்களும் அங்குள்ள மனிதர்களும் அந்த சத்தியத்தை காதார கேட்டார்கள். காற்று ஊளையிட்டு அவர்களை கடந்து சென்றது. மறுபடியும் அவர்கள் வந்து கார்மேகத்தை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டனர். பிறகு நடந்த ஆட்சி மாற்றம்தான் உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் தானே உத்தம சோழருக்கு விட்டு கொடுத்தீர்கள். ஆதித்த கரிகாலன் இருந்த பிறகு நீங்கள் பதவிக்கு வருவீர்கள் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் உத்தம சோழர் வந்து விட்டார். ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் உன்னை ஏன் சிறையில் அடைத்தார்கள்? வந்தியத்தேவர் கூர்மையாக அவனை பார்த்து கேட்டார். நான் ஒரு தவறு செய்தேன். என்ன? எனக்கு பெரும் காசு கொடுத்தார்கள். அதில் இன்னும் திருமணங்கள் செய்து கொண்டேன். குடித்துவிட்டு அக்ரஹாரத்திற்கு போய் எனக்கு நிலம் வாங்க இன்னும் காசு வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் என்னை ஏன் இப்படி வருகிறாய் என்று என்னிடம் சீறினார்கள். இல்லையெனில் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன் என்று அங்குள்ள வயதான தீட்சிதரிடம் மிரட்டினேன். அவர்கள் பயந்து போனார்கள். ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஆள் அனுப்பினார்கள். நிலம் வாங்கி கொள் என்று எனக்கு அரை மூட்டை தங்க நாணயமும் கொடுத்தார்கள். ஆனில் ஊரில் விற்பதற்கு நிலமே இல்லை. எல்லோருடைய நிலமும் அந்தர்களுடைய நிலங்களாகவே ஆகியிருந்தன. ஊர் மக்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். காசை கொண்டு போய் குப்பையில் கொட்டு என்றார்கள். உடையார்குடியில் பொற்காசுக்கு மதிப்பு கிடந்தது. இது நடந்த 3ஆம் நாள் சட்டென்று நடுநிசையில் வீட்டிற்குள் அந்தணர்கள் புகுந்தனர். என்னை தூணில் கட்டினர். பிரம்பால் விளாசினார்கள். குடித்துவிட்டு அக்ரஹாரம் வருவாயா? காசு கேட்பாயா? இல்லையெனில் காட்டிக் கொடுப்பேன் என்பாயா? என்ன திமிரடா உனக்கு என்று உதடுகள் வீங்க குத்தினார்கள். வயிறு, முழங்கால், பிருஷ்டம் என்று எல்லா இடத்திலும் அடித்தார்கள்.
என் மனைவியும் குழந்தைகளும் அலறினர். என் மனைவி ஓடிப்போய் ரவிதாசனின் காலை பற்றி கொண்டு, என் தாலியை பறிக்காதீர்கள், இவர் உங்களுக்கு எத்தனை உதவிகள் செய்திருக்கிறார். இந்த உடையார்குடி அந்தணர்கள் அத்தனை பேரும் இவரால் அல்லவா நிலம் வாங்கினார்கள். இன்னும் போய் இவரை போய் கொல்ல முயற்சி செய்கிறீர்களே என்று அழுதாள். ரவிதாசன், சரி, இவனை நிரந்தரமாக சிறையில் வையுங்கள், இவள் சுமங்கலியாக இருக்கட்டும் என்று உத்தரவிட்டான். 15 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் சிறைச்சாலைக்கு வந்து என் மனைவியும் இறந்து விட்டாள். என் மகன்கள் ஊரை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள். என் வீடு, என் தாய் வழி உறவுகள் கையகப்படுத்தப்பட்டு அதுவும் மழையில் இடிந்து விழுந்து விட்டது வீடு. இளவரசி, காசுக்காக சோழ தேச அரச குடும்பத்திற்காக எதிராக நான் துரோகம் செய்தேன். இப்பொழுது என் வீடு இருக்குமிடமா குப்பை மேடு ஆகிவிட்டது. ஆடுகளும் மாடுகளும் பன்றிகளும் அலைகின்றன. நான் படுத்து உறங்கும் இடத்திற்கு எருக்கஞ்செடி முளைத்திருப்பதாக எனக்கு ஒருவன் சொன்னான். என்னை வைத்து பிழைத்தவர்கள் உச்சாணி கொம்பில் இருக்க நான் அழிந்து போனேன். நான் துரோகி, சோழ குல துரோகி. என்னை வெட்டி கொண்டு விடுங்கள். என்னால் சரியாக சிந்திக்க முடியவில்லை. என்னை குத்தி கொண்டு விடுங்கள். மரணம்தான் எனக்கு மிகப்பெரிய விடுதலை. உங்கள் கையில் அது நடக்கட்டும். அவர் அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சினார். இல்லை, நான் உங்களை கொல்ல முடியாது. உன்னை மதித்து நல்ல பதவியில் உட்கார வைக்கப் போகிறேன். ஒரு நாளும் இது குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கும் குழந்தைகள் பிறக்கும். நீ ராஜபோகமாக வாழ்வாய். உன்னுடைய மோசமான காலகட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. கவலைப்படாதே என்று அவனை மெல்ல அணைத்து கொண்டார். எவ்வளவு அன்பு! சகோதரனை கொல்ல உதவினை கூட மன்னித்து விடுகின்றாரே. வந்தியத்தேவர் வந்து அவனுடைய முதுகை தடவினார். அவன் அழத் துவங்கினார். எல்லோருடைய காலிலும் விழுந்து வணங்கினான். மெய்க்காவல் படையை அழைத்து இவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு ஊரை விட்டு வேறு இடத்திற்கு அழைத்து போகும்படியும் விவரம் சொன்னார். அவர்கள் அப்பொழுதே பயணப்பட்டனர். இப்போது என்ன செய்வது? இளவரசரும் வந்தியத்தேவரும் யோசித்தார்கள். தஞ்சைக்கு போய் உத்தம சோழனை கேட்கலாமா என்று சொல்ல, இல்லை, தஞ்சைக்கு போகும் முன் நம்பியாண்டார் நம்பியை பார்த்துவிட்டு முற்படுகின்றேன். 2 முறை முயற்சித்தும் அவரை சந்திக்க முடியவில்லை. எங்கெங்கோ வெவ்வேறு ஊர்களில் சுற்றி கொண்டிருப்பதாக தெரிகின்றது. அவரை போய் சந்தித்துவிட்டு பிறகு ஊருக்கு போகலாம் என்றிருக்கிறேன். வந்தியத்தேவரே, பதட்டமான என் தமையன் எவ்வளவு மோசமான மரணமடைந்திருக்கின்றான் பார்த்தீரா? ஒன்று மட்டும் புரிகின்றது. இனி இந்த அருள்மொழி எதை குறித்தும் பதட்டமாக மாட்டான். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட எதிரிகள் என்றாலும் மிக அமைதியாக யோசிக்க எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் ஏற்பட்டுவிட்டது. இது அனுபவம் தந்த பாடம். என் தமையன் பட்ட அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். அடிக்குரலில் இளவரசர் நிதானமாக சொன்னார். மறுபடியும் அவர் கண்களில் நீர் கட்டி மெல்ல கன்னத்தில் இறங்கியது. வந்தியத்தேவர் இளவரசர் அருள்மொழியை அணைத்து கொண்டு மெல்ல நடந்தார். அவருடைய அணைப்பிலிருந்த இளவரசர் அருள்மொழி அவர் கையை மெல்ல விலக்கி தான் சரியே சற்று இருக்க விரும்புவதாக சொன்னார். இருட்டில் ஒரு புல்வெளியில் வானத்தில் மேகங்கள் நிறைந்திருந்த அந்த நேரத்தில் ஊதல் காற்றுக்கு நடுவே இடுப்பில் வாளோடும் தோளில் சால்வையோடும் கண்களில் வேதனையோடும் கோபத்தோடும் தொலைதூரம் பார்த்தபடியே சோழ தேசத்தின் வாரிசான விஷ்ணுவின் அம்சம் நிரம்பிய அந்த இளைஞன் இளவரசர் அருள்மொழி அந்த இருட்டில் விடியும் வரை அவருள் மூழ்கி கிடந்தார். பஞ்சவன் மாதேவி, இளவரசர் அருள்மொழி வந்திருக்கிறாராமே சிதம்பரத்திற்கு. நம்பியாண்டார் நம்பி தடதடவென்று உள்ளே ஓடிவர ஊஞ்சலில் சாய்ந்து பாடிக்கொண்டிருந்த பஞ்சவன் மாதேவி திடுக்கிட்டு எழுந்தாள். அருகே இருந்து செங்காளி பரபரப்போடு வெளியே வந்தார். எங்கே அருள்மொழி, எங்கே அருள்மொழி என்று உடம்பெல்லாம் திருநீறு பூசிய நம்பியாண்டார் நம்பி பதட்டமாக கேட்க செங்காளி அவரை ஆசுவாசப்படுத்தினார். நம்பியாண்டார் நம்பிக்கு 30 வயது இருக்கும். கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளும் சிறிய கொடுமியும் கட்டுத்தளராத உடம்பும் பெரிய கண்களும் தேஜஸ்மிக்க முகமும் அகலமான அழுத்தமான தூசுகள் கிளம்பிய பாதங்களோடும் அவர் நின்றிருந்தார். சற்று பழுப்பான ஒரு வேட்டி அவர் இடுப்பில் இருந்தது. அதேபோல் பழுப்பான ஒரு மேல் துண்டு அவர் மேல் இருந்தது. சிதம்பரத்தில் இருக்கிறார். என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டம்? பஞ்சவன் மாதேவி, ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு அந்தணன் எனக்கு அதை சொன்னான். கோவிலில் வேலை செய்கின்றவன். ஆனால் தஞ்சை தேசத்து அந்தணன் தீட்சிதர்களோடு பேசி பேசி அவர்கள் பேசுவது போன்ற பாஷையை திறம்பட பேசுகின்றான். சாக்த உபாசகன்
கோயிலைச் சுற்றியுள்ள உட்பிரகாரத்தில் ஒரு அறையில் ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருக்கின்றனவாம். அந்த அறையிலிருந்து எறும்புகள் வருகிறது என்று சொல்லி தண்ணீர் விட்டு கழுவுவதற்கு கதவை திறந்த பொழுது அந்த ஓலைச்சுவடிகளின் மீது புற்று படர்ந்திருந்ததாம். என்ன ஓலையே என்று எடுத்து பார்த்தானாம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஓலை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம். அவன் தங்கியிருந்த ஓலை 2 எடுத்து வைத்திருக்கின்றான். அவை தேவாரங்கள். திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரங்கள். சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து என்று அந்த ஓலையில் பாட்டு ஆரம்பிக்கின்றது. அப்படியானால் அந்த இடம் முழுவதும் தேவார திருவாசகங்கள் தான் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி தேவார திருவாசகங்கள் இருந்ததை ஓதுவார்களை நீக்கிவிட்டு அவர்களிடமிருந்த ஓலைகளை வாங்கி உள்ளே வைத்து பூட்டிவிட்டார்கள் போலும். இனி இங்கே தமிழ் பாட்டை பாடக்கூடாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று முன்பே ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இவை அங்கு பாடப்படுவதில்லை என்று எனக்கும் தெரியும். அந்த அறையை திறந்து பார்க்க வேண்டும். நான் போய் இப்படி ஓலைச்சுவடி இருக்கிறதாமே, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் என்று கேட்ட பொழுது இது நீங்கள் எழுதிய ஓலைச்சுவடியா என்று கேட்கிறார்கள். இல்லை என்று சொன்னேன். அப்படியானால் உங்களுக்கு இது கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். இது இன்னொரு சொத்து என்று கேட்டார்கள். இல்லை ஐயா, அது தமிழ் சொத்து, தனி சொத்து, நம்முடைய நாகரிகத்தின் சொத்து என்று சொன்னால் கை கால்கள் நாகரிகம் வேறு, நாகரிகம் என்று சொன்னார்கள். உங்கள் நாகரிகம் அல்ல என்று அவர்கள் பதிலும் சொன்னார்கள். சரி, ஏதோ ஒரு நாகரிகம், ஆனால் அது நாகரிகம் அல்ல. அந்த பாடல்கள் வேண்டாமா என்று கேட்டபொழுது இல்லை, சம்பந்தப்பட்டவர்கள் வந்தால் ஒழிய தர முடியாது என்று சொல்லுகிறார்கள். யார் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் யார் எழுதினார்களோ அவர்களை வரச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். 4 எழுதினார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்ற அந்த 4 பேரையும் அழைத்து வாருங்கள், கதவை திறக்கின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கெஞ்சினேன், கூத்தாடினேன், அழுது புலம்பினேன். பஞ்சவன்மாதேவி அந்த தலைமை தீட்சிதரின் பாதங்களில் விழுந்தும் கேட்டேன். அவர் மறுத்துவிட்டார். நம்பியாண்டார் நம்பி என்றதால் விட்டுவிடுகின்றேன். வேறு எவரேனும் இப்படி தொந்தரவு செய்தால் என் கழிதான் பேசியிருக்கும் என்று கழியை உயர்த்தி காண்பிக்கிறார். அடிக்க வருவது போல் நிற்கின்றார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வந்துவிட்டேன். தாயே, உள்ளுக்குள் பாடல்கள் இருக்கின்றன. என்னை பல 100 அடிகள் அடித்தாலும் பரவாயில்லை. அந்த பாடல்களை கொடுத்தால் நான் வாங்கி கொள்ளுவேன். ஆனால் அவர்கள் தர மறுக்கிறார்களே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே. அதனால்தான் அருள்மொழியை தேடுகின்றேன். அருள்மொழி சொன்னால் திறப்பார்கள் அல்லவா? பஞ்சவன்மாதேவி திகைத்தாள். இருங்கள், இங்கேயே இருங்கள், எங்கும் போய்விடாதீர்கள். இளவரசர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் தேடிவிட்டு வருகிறேன். கொல்லைப்புறத்திற்கு ஓடினாள். குதிரை சேணம் ஓட்டினாள். மேலே தாவி ஏறினாள். குதிரையை வீட்டின் இடப்பக்கம் வழியாக ஓட்டிக்கொண்டு வந்தாள். தோட்டத்தை தாண்டினாள். தெருவில் வேகமாக குதிரையை செலுத்தினாள். பஞ்சவன்மாதேவி குதிரையில் வேகமாக போவதை அந்த தளிச்சேரி பெண்டிர் தெருவை பார்த்தது. நாம் எல்லோரும் இந்த கைதியோடு உத்தம சோழரை பார்க்க போகிறோம் என்று இளவரசர் சொல்ல ஆரம்பித்த போதுதான் பஞ்சவன்மாதேவி வந்து இறங்கினாள். இளவரசருக்கு அருகே போய் சட்டென்று அமர்ந்து கொண்டாள். சுற்றியுள்ளவர்களை பார்த்தாள். மெய்க்காவல் படையை தயவு செய்து நகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள். அவள் வந்த வேகமும் நகர்ந்த வேகமும் மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறாள் என்று தெரிந்தது. இளவரசர் காதில் கை வைத்து கொண்டாள். அவருக்கு அருகே இருந்த வந்தியத்தேவர் என்னவென்று கேட்க அவரையும் அருகே அழைத்தாள். 2 பேருக்கும் நடுவே நம்பியாண்டார் நம்பரி கதறிய விஷயத்தை பற்றி சொன்னாள். அவர்கள் திகைத்தனர். இளவரசர் தலை குனிந்து போசித்தார். இப்போது என்ன செய்வது? அதை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் அருள்மொழி. தஞ்சைக்கு போவோம். அங்கு ஆட்சி மாற்றம் நடந்தால் சிதம்பரமும் வசப்படும் அல்லவா என்றாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.